அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, எல்லா மனுஷனும் கடவுளை அறியணும், கடவுளை தெரிஞ்சு கொள்ளணும். அவர் யார், அவர் எப்படியா பட்டுவர் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் அவருக்கு சித்தமா. ஏன்னா அவர் யாருன்னு தெரியாமலே நம்ம செத்து போயிடக்கூடாது. செத்து போயிட்டு கடவுள் நீதானா இல்லை நீதானா. நம்ம நாட்டில் எத்தனையோ கடவுள்கள் இருக்குது, அவ்வளோ கடவுள் இருக்குதா. அப்போ எந்த கடவுள் தான் ரியல் காடுன்றதை உனக்கும் எனக்கும் புரியணும். அதனால தான் சொல்றாரு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிகிற அறிவு அவன் அடைய வேண்டும் என்பதே அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு 100 வருஷம் இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணை மூடுவோம். கண்ணை மூடி நம்முடைய ஆத்மா தேவனை இடத்தில் போகும். ஏன்னா அவர் தந்தது, அவர் தந்தது. மனுஷனை களிமண்ணினாலே உருவாக்கி அவனுடைய ஜீவ சுவாசத்தை, இவருடைய சுவாசத்தை அவனுக்கு ஊதினார். அந்த மூச்சு அவனுக்கு வந்தது, உயிர் வந்தது. அதே தான் செத்தவனா அந்த ஆத்மா அங்கே போகிறது. சரீரம் மண்ணுக்கு போகிறது. அப்போ அந்த ஆத்மா அங்கே போகும்போது தான் நியாய தீர்ப்பு தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அந்த ஆத்மா சாகவே சாகாது. ஏன்னா தேவன் அழியாதவர்னா அவருடைய ஆவியும் அழியாதது, அப்படிப்பட்டது. அப்போ அந்த ஆத்மா அங்கே போகும். கண்டிப்பாக ஒரு 100 வருஷம் வாழ்வோம். நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? 4 பேர் தான் அழியா இருக்கிறாங்க. 100 வருஷம் வாழ்வோம். என்னம்மா நம்பிக்கை இல்லையாம்மா? ஐயா என்ன ஐயா, காடு வாந்து ஓடு போப்போல் என்ன போய் 100 வருஷன்றியா ஐயா? அதெல்லாம் சான்ஸ் இல்லை ஐயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. எண்ணம் போல் வாழ்க்கை, அதை மட்டும் கேட்டுக்கிறோம். எண்ணம் போல்னா நீ என்ன எண்ணுகிற, என்ன யோசிக்கிற, என்ன சிந்திக்கிற. நல்லா இருப்போம், கொஞ்சம் நான் கண்டிப்பாக ரொம்ப நாள் வாழ்வேன்ப்பா அப்படின்னு நீ சிந்திச்சுன்னா உன் வாழ்க்கை உன் எண்ணம் போல. மனுஷனுடைய எண்ணம் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். அந்த மாதிரி நீ அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வைத்தோம்னா நிச்சயமாக நல்லா வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க பாரு, கடவுள் போட்ட பிச்சைன்னாங்க பாரு. உண்மையிலே அது எனக்கும் தான். இல்லைன்னா 16 வயசுல செத்தே போயிருப்பேன். நான் யாருன்றது யாருக்குமே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது பாருங்க. எனக்குன்னு ஒரு சந்ததி, ஒரு குழந்தை, குட்டி, வாரிசு இதெல்லாம் பிறந்திருக்காது. எனக்கு ஒரு தலைமுறை இருந்திருக்காது. என்னை இந்த உலகம் அறிஞ்சிருக்காது. இன்னைக்கு இந்த உலகம் ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் பார்க்குது. 16 வயசுல செத்து போயிருப்பேன். அப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? கடவுள் போட்ட உயிர் பிச்சை. அதனால தான் கடவுளுக்கு முன்னாடி நான் தான் பிறந்தேன், நான் தான் வாழ்ந்தேன் சொல்ல முடியாது. அவர் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதான் கடவுள். அல்லேலூயா. அவருக்கு முன்னால் போய் நம்ம சட்டெல்லாம் பேச கூடாது. ஒரு களிமண் எப்படி அந்த குயவனுக்கு கீழ்ப்படுகிறதோ, அவன் எப்படி பாத்திரத்தை அந்த சட்டி பானியை செய்கிறானா அப்படியே தான் அது இருக்கும். அந்த சட்டி போய் என்னை போய் இப்படி குண்டாகிட்டேன், என்னை ஒல்லியாகிட்டேன், என் வாய் இப்படி இருக்குது, என்னை மட்டும் நீட்டாகிட்டேன்னு அந்த மண்ணு குயவனை பார்த்து கேட்கக்கூடாது. அவன் இஷ்டம் குயவன். அவன் என்ன செய்கிறான்னு நினைக்கிறான்னா அதை தான் அந்த மண்ணை அந்த ஷேப்பில் அந்த வடிவமைப்பும் அதுதான் மண்ணு கேட்குமா, ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் தேவனை நோக்கி யாரும் கேட்க முடியாது, கேட்கவும் முடியாது. என்ன எனக்கு ஏன் வியாதியை கொடுத்த கேட்கவும் முடியாது. எனக்கு ஏன் ஐஸ் நாட்கள் குறைச்ச கேட்கவும் முடியாது. என்னை ஏன் அப்படி போடுற, அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? கடவுளே இரக்கமாயிரு, தயவாயிரு, கருணை காட்டு அப்படின்றத கேட்க. அதனால தான் கடவுள் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லா மனுஷனும் கடவுளை அறியணும், அந்த அறிவு அவனுக்கு வரணும். அதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம்னா எல்லாரும் அவங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி கடவுள் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டணும். அதான் தேவனுடைய சித்தம், விருப்பம். அதை தான் நம்ம இந்த நாளில் அப்படியே பார்த்துக்கிட்டே வருது. பாருங்க, கடைசியாக நம்ம போன வாரம் பார்த்த ஒரு ராஜா, அந்த நேபுகாத் நேச்சர்ன்ற ஒரு ராஜா 7 வருஷம் கழிச்சு அவர் புத்தி வந்து வானத்தை பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது இவர் தாண்டா கடவுள்ன்றத சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறான், பூமியின் குடிகள் ஒன்றுமே இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது கடவுளுக்கு முன்னால் அப்படின்றத அவன் ஒத்துக்கிறான். எல்லாருக்கும் சொல்கிறான், அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை புகழணும். அவருக்கு தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவருடைய ராஜ்யம் தலைமுறைக்கும் இருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவம் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ இன்னொரு ராஜா சொல்கிறான் பாருங்க, தானியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இன்னொரு ராஜா சொல்கிறான்,